காது இருக்குது. அப்ப எங்களை அடிச்சு போட யாருதான் கேட்பாங்க? அப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப எங்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்குதா, எங்களுக்குன்னு ஒரு இதுதான் எங்களுக்கு கேட்பாங்கல்ல. இவங்க என்ன வரலன்னா கூட எங்களுக்குன்னு ஒரு பக்கம் இருந்தா, எங்களுக்குன்னு ஒரு இது இருந்தா கேட்பாங்கல்ல. தூய்மை பணியாளர்கள் குப்பையை அள்ளிட்டு போகலை அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்று, நம்ம வீட்டில் ஒரு குப்பை தொட்டி வச்சு குப்பை கொட்டி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அருகாமையில் ஒரு குப்பை கிடங்கியே உருவாக்கி வச்சுருப்போம். அங்கே கிடக்கிற குப்பைகள்லாம் நாளடைவில் அழுகி போயிடும். புழு வைக்கும், பூச்சி வைக்கும், நுண்ணுயிரிகள் வைக்கும், அதாவது கிருமிகள் வைக்கும். இதெல்லாம் வைக்கிறதுனால காற்று மூலியமா அங்கே இருக்கிற கிருமிகள் நம்மளை வந்தடையும். அது மூலயமா நோய் ஏற்படும். அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவமனைக்கு போகிறோம். ஒருவேளை குணப்படுத்த முடியல அப்படின்னா கடைசியாக நம்ம உயிர் தானே போகும். அப்போது நமக்கே தெரியாமல் நம்ம உயிரை காப்பாத்துறது தூய்மை பணியாளர்கள்ல. இது புரியாம தான் அவங்கள நம்ம திட்டிட்டு இருக்கோமா, அசிங்கப்படுத்துறோமா, கேவலப்படுத்துறோமா? நம்ம உயிரையே காப்பாத்துறவங்கள மதிக்க மாட்டோமா? சே, என்னடா உலகம் அது? மறைமுகமா நம்ம உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்கல்ல அவங்க. நன்றி கெட்ட உலகம். அவங்கள நீங்க மதிக்கலனாலும் பரவாயில்ல, மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாம இருங்க, தொந்தரவு கொடுக்காம இருங்க, திட்டாம இருங்க. தூய்மை பணியாளர்கள் என்ன செய்யறாங்க? ஒருவேளை அவங்க வேலையை அவங்க செய்யலைன்னா என்ன ஆகும்? நமக்கு என்ன ஆகும்? அதனால நாம எப்படி பாதிக்கப்படுவோம்? நம்ம வீடு எப்படி குப்பையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட அருமை என்னன்னு புரிஞ்சிடும். தூய்மை பணியாளர் வேலை செய்கிறேன், பேட்டரி வண்டி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன். 4 நாளாக நான் வேலைக்கு வரல. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். மேனேஜர் யூனிட் ஆஃபீஸ் HR வரைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி எனக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வீக் ஆஃப் தரணும். எனக்கு வாரத்துக்கு ஒரு வாரத்தில் நான் 13 நாள் வேலைக்கு வந்துட்டேன். 13 நாள் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் தான் எனக்கு லீவு கொடுத்தாரு. முத்து சார், சின்ன சார், ராஜா சார் தான் லீவு கொடுத்தாரு. இதில் லீவு முடிஞ்சு சார் நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எனக்கு உடம்பு முடியல. இன்னும் சீட்டை காட்டினோன்னே நீ தெருவ நிச்சயம் கிடைக்கிறேன் சார். நான் ஹாஸ்பிட்டல் யார் சார் தரேன்? ஆனால் இஎஸ்ஐ இருக்குல்ல உனக்கு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்போ சேர்த்துக்கிறேன் சார். சரி அமுச்சு விட்டாரு. இவர் கேட்டார் சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டேன். நான் வந்துட்டு பிறகு திருப்பி ஆள் அமுச்சு விட்டு திருப்பி வர வச்சு உள்ளே வந்தேன். லீவு போட்டல, காசு கொடுணும். எதுக்கு சார் நான் காசு தரணும்? அதான் மாதம் 2000 கொடுக்குறேன். அப்புறம் எதுக்கு சார் நீ லீவு போட்டல? அதுக்கு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கொடுத்தா வேலைக்கு வரலான்னு வராது சார். என்ன சார் ஒரு சிஎல் போட்டால் 300 கேட்குறீங்க. ஒரு வீக் ஆஃப் வீக் ஆஃப் கேட்டால் கூட 200 கேட்குறீங்க. ஒரு எமர்ஜென்சி லீவு கேட்டால் 500 ரூபாய் கேட்குறேன். நாங்கள் எங்கே தான் சார் போகிறோம்? இஷ்டம் வந்தால் வேலை செய்ய, கஷ்டம் வந்தால் என்ன சட்டமாக பேசுகிறேன். குப்பை போயிருக்கிறேன் நான் சொல்லிட்டு ஏன்னா சின்ன முத்து மகேஷ் என்னை அடிச்சு கீழே தள்ளி என் மேலே உட்காந்து சின்ன கழுத்தை பிடிச்சி தூக்கி இங்கெல்லாம் காயம். முத்துப்பாண்டின்ற பேனை எடுத்து தொண்டையில குத்த வர முதுகுலாம் குத்தி வச்சிருக்கான் என்ன பேனை எடுத்து. இது இவங்க அடிச்சது தான் என்ன, இவங்க அடிச்சு தான். ஏன்னா காசு கேட்டு நான் தரல சொல்லிட்டு இவங்க அடிச்சது தான் என்ன. அடிச்சது நான் மேனேஜர் ஃபோன் பண்ணி இவங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு, நீ என்ன பண்ணுவோம், சாப்பாடுக்கு பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லையா? நான் குப்பை போகிறேன். நான் இந்த குப்பை போகிறதுனால எங்களுக்கு இந்த குப்பை போகிறதுனால இந்த இடம்லாம் சுத்தமாகும். நாங்கள் குப்பை போகிறோமா சுத்தமாகுமா? எங்களுக்கு யாரு